இந்த வீடியோவில் நடந்த விஷயம் எல்லாமே மே 12ஆம் தேதி நடந்தது. ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆன டேட் வந்து மே 10ன்னு சொன்னால் நம்புவீங்களா? பூனேயில் 33 வயசான த்ரிஷா சர்மா அப்படின்றவங்களுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மிஸ் பூனே பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து சமர் சிங். அவங்களுக்கு ஒரு மாமியார் இருக்காங்க. அவங்க பேர் வந்து கிரிபாலா சிங். அவங்க வந்து ரிட்டையர்டு ஜட்ஜு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வக்கீல். மே 12 நைட்டு வந்து அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி த்ரிஷா சர்மா வந்து மொட்டை மாடிக்கு நடந்து போகிறாங்க. பட் அவங்க வந்து நார்மலாக இல்லை. அது நல்லாவே தெரியுது அந்த வீடியோவில் பார்க்கும்போது. நடந்து போனவங்க தான். ஆனால் திருப்பி அவங்க கீழே வரும்போது அவங்க ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்கள தூக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு என்னென்னமோ சிபிஆர்லாம் ட்ரை பண்ணி ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதனால் அவங்க சூசைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் தரப்புலையும் சரி, அவங்க மாமியார் வீட்டு தரப்புலையும் அவங்க வந்து கொஸ்டின் அரைஸ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து அவங்க வந்து வரதட்சணை கேட்டு தொல்லை பண்ணதாகவும் இந்த கேஸை வந்து அவங்க மூடி மறைக்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஜட்ஜு, அதனால அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய பொண்ணுக்கு வந்து திருப்பி போஸ்ட்மார்ட்டம் அகெயின் திருப்பி பண்ணுங்க, எனக்கு கரெக்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் தரப்புல கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க மாமியார் தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க பிரெக்னன்சி கலைச்ச டிப்ரெஷன்ல இருந்ததுனால அவங்க ட்ரக் யூஸ் பண்ணாங்க, அதனால கூட அவங்க தற்கொலை பண்ணியிருக்கலாம் அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவா இருக்காரு. போலீஸ் வந்து இவங்க ரெண்டு தரப்புல கொடுத்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணும்போது அந்த இன்சிடென்ட் நடந்தது மே 12ஆம் தேதி. ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த ரெக்கார்டான டேட் பாத்தீங்கன்னா மே 10ன்னு போட்டுருந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஃபுட்டேஜ் எரரா இருக்கும், அதனால அது வந்து அப்படியே காமிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் சொன்ன டீடைல்ஸும் வச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் டீடைல்ஸும் பார்த்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டீடைல்ஸும் வச்சு போலீஸ் வந்து அதாவது கமிஷனர் ஆஃபீஸ் வந்து இது வந்து சூசைடு தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. பட் இதுல சின்ன சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த ஊரோட சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலா சொல்லியிருக்காரு. சீக்கிரமா அதுக்கு அஃபிஷியலா வரும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கேஸோட நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த கேஸ் கண்டிப்பாக சிபிஐ கிட்ட போகணும். கண்டிப்பாக த்ரிஷா சர்மாவுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் மறக்காமல் வேண்டிக்கோங்க.